வா. சித்தி, ம், நீ அப்பா இருக்கும்போது என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? ம்ஹும். இன்னைக்கு முழுக்க தூங்கவே போறதில்ல, நிறைய கதை சொல்ல போறேன்னு சொன்னேன். இப்ப என்னடானா என்ன இடத்துல தூங்கி வழியிற. அப்படிதான் சொன்னேன். ஆனா எனக்கு ரொம்ப முடியல. சித்திக்கு தூக்கம் சொக்குது. என்னமோ தெரியல. சித்தி சித்தி, ம், கதை சொல்லு சித்தி. சொல்றேன். ஆ, ஆ. சித்தி, தூங்காத சித்தி. ம், நீ நேத்து ஒரு கதை சொன்னியே, முயல் வந்து சிங்கத்தை கொண்டுச்சுன்னு சொன்னியே. முயல் வந்து எப்படி சிங்கத்தை கொல்லும்? அது திட்டம் போட்டுதான் கொன்னுச்சு ருத்ரா. அது என்ன பண்ணுச்சுன்னா கிணத்துல 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 சொல்லு சித்தி. சொல்றேன் கிணத்துல அது அந்த சிங்கத்தை ம். அந்த சிங்கத்தை அது அந்த சிங்கத்தை சித்தி சித்தி ம். சித்தி, எந்திரி சித்தி. போ சித்தி, அப்படின்னா நான் கிளம்புறேன். அப்பாக்கு ஃபோன் பண்றேன். ஏய் இரு. வேணாம் உட்காரு நான் சொல்றேன். சொல்லு சித்தி. அது என்ன பண்ணுச்சுன்னா சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சு, ராஜா அங்க ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்குள்ள இன்னொரு சிங்கம் இருக்குன்னு போய் சொல்லுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்புறம் சித்தி சித்தி சித்தி, என்னாச்சுன்னு சித்திக்கு? ஏன் இப்படி தூங்குறாங்க? அப்பா வேற வீட்ல இல்ல. இப்ப மட்டும் ஸ்வேதா ஆண்டி பிளட் எடுக்க வந்தா, ஐயோ கண்டிப்பா நான் மாட்டிப்பேனே. சித்தி, எனக்கு பயமா இருக்கு. எந்திரி சித்தி. சித்தி சித்தி, எனக்கு பயமா இருக்கு சித்தி. சித்தி, எந்திரி சித்தி. சித்தி, எனக்கு பயமா இருக்கு சித்தி. சித்தி, எந்திரி சித்தி. என்னாச்சு? லாக் பண்ணிருக்கான். ஓய் குட்டி சத்தா, ஓய் வெளியே வா. இப்ப நீ வரலன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். என்ன உஷாரா கதவை லாக் பண்ணிட்டியா? கதவை லாக் பண்ணிட்டா எங்களால உள்ள வர முடியாதா? ஒழுங்கு மரியாதையா கதவை தொற.
சத்தம் போட்டாலும் சரி அவ எந்திரிச்சு வரமாட்டா. நாங்க உள்ள வரது தெரிஞ்சு கதவு வர மூடுறியா? உனக்கு எவ்வளவு திருட்டுத்தனம் இருக்கணும். இன்னைக்கு உன் அன்பு அப்பா அதான் என் முத்தரசு மாமா வீட்லயே இல்ல. நீ வசமா என்கிட்ட தனியா சிக்கிருக்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கதவுல ஒரு விஷயமா? நீ எப்படிதான் லாக் பண்ணிருந்தா கூட நான் உடைச்சு கூட உள்ள வந்திருப்பேன் தெரியுமா? வெண்ணிலாவும் இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டா. அவளுக்கு தான் தூக்க மாத்திரை கலந்த பாலை ஃபுல்லா குடிக்க வச்சிட்டோமே. வேண்டாம் வேண்டாம், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க. இல்லம்மா, நான் உன்னை எதுவும் பண்ணிட மாட்டேன். ஒரே ஒரு ஊசிதான், குத்தி வலிக்காம கொஞ்சம் பிளட் எடுப்போம். பேசாம ஒத்துழைச்சுட்டா உன் உடம்புக்கு நல்லது. அப்படி இல்லன்னு வச்சுக்கோயேன். வேணாம் வேணாம், என்ன விட்டுருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேணாண்டி, எதுவும் பண்ணாதீங்க ஸ்வேதா ஆண்டி. சொன்னா கேளுங்க. ருத்ரா, ஒரு நிமிஷம். வெண்ணிலாவை பாரு. பார்த்தல, நீ மட்டும் இப்போ ஒரே ஒரு அடி எடுத்து வச்ச உன் சித்திய ஒரே ஒரு ஆட்டை இருக்கிற மாதிரி அறுத்து போட்டு போய்கிட்டே இருப்ப. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? வேணாம், சித்தி பாவம், விட்டுருங்க. உன் சித்தி பாவமா? அப்போ இத்தனை நாள் இந்த கல்யாணத்தை நினைச்சு கனவு கண்ட நான் பாவம் இல்லையா? இத பாரு, நீயா திரும்பி வந்துட்டா உனக்கு ரொம்ப நல்லது. இல்லனா வெண்ணிலா கைய அறுத்து போட்டுட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். காலையில எந்திரிச்சு ஊரை கூட்டிட்டு வந்து மாமா கிடைக்காத துக்கத்துல உன் சித்தி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு கதை கட்டி விட்டுருவேன். சொல்லு, அறுக்கவா? சொல்லு, அறுக்கவா? ஒழுங்கா நீயா வந்து பிளட் கொடு. இல்லனா சொன்னது செய்ய நான் தயங்க மாட்டேமா? நானே வரேன், என் சித்தி எதுவும் பண்ணிடாதீங்க. ஏய், பிளட் எடு. இந்த ரத்தம் தான் மாமாவோட சொந்த ரத்தமானு நாளைக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் உயிர் உனக்கு சொந்தமா இல்லையான்னு உடனே தெரிஞ்சிடும். ஆல் தி பெஸ்ட். போலாமா? ஏய், தலை. எந்திரு சித்தி, எந்திரு சித்தி, எனக்கு பயமா இருக்கு சித்தி. எந்திரு சித்தி, சித்தி, எந்திரு சித்தி, சித்தி, எந்திரு சித்தி. வணக்கம் தம்பி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சீக்கிரம் கூடிய விரைவில் இந்த கருப்புசாமி புண்ணியத்துல உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப சந்தோஷம். வாங்க. நேரமாச்சு. லேப் டெக்னீஷியனை வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க சொன்னேனே. எதுக்கும் கால் பண்ணி சொல்லிடுற. இந்த டிராபிக் எப்போ முடியும்னு தெரியல.
சொல்லுங்க மேடம். நான் சொன்ன மாதிரி பிளட் சாம்பிள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கேன். சரியா? ஓகே மேடம், நான் வெயிட் பண்றேன் மேடம். ஏய் குட்டி பிசாசு, என்னையவ டார்ச்சர் பண்ற? இன்னையோட உயிர் காலி. கதையை முடிச்சிடலாம். சித்தி சித்தி சித்தி, நான் மட்டும் முத்தர்ஷ் அப்பாவோட சொந்த பொண்ணுன்னு தெரிஞ்சிட்டா கண்டிப்பா ஏதாவது பண்ணி அப்பா கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாப்பாங்க. அதனால இப்போதைக்கு நான் இங்க இருந்து கிளம்பி இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுதான் நல்லது. சித்தி சித்தி, கருப்பா தாடா, கருப்பா வா, கருப்பா வாடா, கருப்பா வா. இந்தாங்க, கொஞ்ச நேரத்திலேயே ரிப்போர்ட் வேணும், ரொம்ப அவசரம். என்ன மேடம் நீங்க திடீர்னு அவசரப்பட்டா எப்படி? நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், இதெல்லாம் பயங்கர ரிஸ்க் மேடம். ஒரே நைட்ல இந்த ரிசல்ட் வந்துடாது. நாம பண்றது இல்லீகல் மேடம். அதுவும் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியாம இதை பண்றேன்னு தெரிஞ்சா என் வேலையே போயிடும் மேடம். எனக்கு புரியாம இல்ல, ஆனா என்னோட அவசரத்தையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும். வேணும்னா நான் வெயிட் பண்ணி கூட வாங்கிட்டு போறேன். இத புடிங்க, நான் இன்னும் கூடவே தரேன். சரிங்க மேடம், நான் போயிட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். பார்க்கலாம் வேண்டாம், எனக்கு ரிப்போர்ட் சீக்கிரமா ரெடி பண்ணி தரீங்க. நான் இங்கே வெயிட் பண்றேன். Okay, madam. போங்க. ஒரு நிமிஷம். நான் இந்த பிளட் எடுக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட சிரமம் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. நான் எவ்வளவு கேஸ பாத்திருக்கேன், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல மேடம். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏய் குட்டிச்சாத்தா ருத்ரா, இப்போ வரட்டும் ரிசல்ட். அதுக்கப்புறம் தெரியும் நீ என்ன ஆக போறேங்கிறது. சித்தி, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போறேன். உன்னை விட்டு போறதுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. சொல்லாம கொல்லாம நான் போறேன்னு சொல்லி ருத்ராவை பிடிக்காதுன்னு சொல்லிடாது சித்தி. ஸ்வேதா, என்னாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன், பிளட் கொடுத்துட்டேன். ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த ருத்ரா என்ன பண்றான்னு எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. ஓகே ஓகே. ஏய் ஸ்வேதா,
அவ ரூம் கதவு திறந்து வெளியே வந்துட்டு இருக்கா. அப்படியா? தண்ணி குடிக்க வந்திருக்கலாம். ஸ்வேதா, அவ வாசலுக்கு போறா. வாசலுக்கா? அவ எங்க போறான்னு பாரு. ஸ்வேதா, அவ வெளியே போயிட்டு இருக்கா. என்னடி பண்றது? நாங்க போய் புடிச்சு கூட்டிட்டு வந்துடவா? பொழுது விடிஞ்சா அவ யாரு என்னன்னு தெரிஞ்சிரும்னு வீட்டை விட்டே போறா போல இருக்கு. சொன்னிய இதோட தொலைஞ்சதுன்னு விட்டுருங்க. அப்ப அந்த ரிப்போர்ட் எப்படி இருந்தாலும் ரிப்போர்ட் நமக்கு தேவைப்படும். உண்மை என்னங்கறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதனால ரிப்போர்ட்ட நான் இருந்து கையோட வாங்கிட்டு வந்துடுறேன். நீ அவ என்ன பண்றன்னு மட்டும் பாரு. அவ இங்க இருந்து கேட்ட திறந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஸ்வேதா. தொல்லை இதோட ஒழிஞ்சா சரிதான். நீங்க போய் படுங்க, நான் வந்துடுறேன். ஓகே. அப்பா வந்ததும் என்ன எங்கன்னு தேடுவாங்க. வெளியில சித்தி வர தேடுவா. எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது? நான் மட்டும் வரலனா ஸ்வேதா என்ன ஏதாவது பண்ணிடுவாள். அப்புறம் அப்பாவுக்கு தானே கஷ்டம். இப்போதைக்கு நான் வந்ததுதான் கரெக்ட். தாயி, நீ யாருக்கும் பயந்து ஓடுற ஜீவன் கிடையாது. உன்னை பார்த்து மத்தவங்க பயந்து ஓடுவாங்க. உன்னை பெத்த அப்பனையே காக்க வந்த மகமாயிடா நீ. அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு ஓடி போக நினைக்கலாமா? இப்ப நீ இருக்கிற வீட்டை ஆள வந்தவனி. அப்படிப்பட்டவ அடங்கி போகலாமா? உனக்கு எப்பவும் உன் தெய்வத்தோட கருணை பரிபூர்ணமா இருக்கு. அதை நம்பு. எப்பவும் அந்த கடவுள் உன்னை கைவிட மாட்டான். அது உன்னை கண்ணுக்கு கண்ணா காக்கும். உன் அம்மா உன்னை அல்லும் பகலுமா காத்துக்கிட்டு இருக்கா. உனக்கு என்ன சோதனை வந்தாலும் சரி, நீ அந்த வீட்டை விட்டு ஓட நினைக்கவே கூடாது. உன்னை அழிக்க யாராலையும் முடியாது. தைரியமாயிரு. எந்த காரணத்துக்காகவும் மனசை விட்டுறாத. இனிமே இப்படி ஒரு முடிவை நீ எடுக்காத. இது இந்த கருப்பசாமியோட வாக்கு. கருப்பசாமியோட வாக்கு.